நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஆண்டவர் இந்த நாள் முழுவதுமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அதனால் அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? இல்லை ஏதாவது வாரம் வாரம் வந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் இடையே கூட ஒரு சில செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காக அமெரிக்கா சென்றது குறித்து கூட நீங்கள் மாதா தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அங்கே இருந்துக்கிட்டு இவர் எப்படி இங்கே நிகழ்ச்சி பண்ணுறாருன்னு கூட சில பேர் யோசிச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஆமாம், சென்றதும் உண்மை, இங்கே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு ஆகியதும் உண்மை. அது எப்படி? அது அப்படித்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். முன்னாடியே சில விஷயங்கள்லாம் ஒளிப்பதிவு செஞ்சு வச்சுட்டு, ஏன்னா இந்த நாளில் போகிறோன்றதுனால முன்னாடியே ஒளிப்பதிவு செய்து வைத்து கொடுத்து விட்டு தான் சென்றுட்டோம். நான் சொன்னேன் அந்த ஒரு சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா மாதா தொலைக்காட்சியை நேசிப்பவர்கள் எப்படி நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சில அனுபவங்களை உங்களோட ஒவ்வொரு வாரமும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து 9ஆம் தேதி, ஜூலை மாதம் 9ஆம் தேதி புறப்பட்டு 10ஆம் தேதி காலையில் அங்கே இறங்கி அன்று மதியம் போல் மினசோட்டா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அங்கே அமெரிக்காவில், அங்கே ஒரு பகுதிக்கு நான் போனேன். அங்கே போனப்போ என்னுடைய ப்ரொஃபஸர், என்னுடைய பேராசிரியர், அதாவது இறையியல் கல்லூரியில் அறநெறி இறையியல், மாரல் தியாலஜி எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ப்ரொஃபஸர் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிஷன் ஸ்டேஷன் அமெரிக்காவில். ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் இளங்கோ, அருட்தந்தை சேவியர் இளங்கோ அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தவர்கள். அவங்க தான் என்னை ரிசீவ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட தான் ஒரு 3 நாள் நான் தங்கியிருந்தேன். உண்மையிலேயே அருமையான ஒரு நாட்கள் அவர்களோடு. மாதா தொலைக்காட்சிக்கு மிக அதிகமாக நெருக்கமானவர்கள், அதிகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, மாதா தொலைக்காட்சிக்கு என்று உதவிகள் கேட்கின்ற பொழுது நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தந்தை. அவர்களோடு இருக்கும்போது அவங்க தான் ஒரு 3 நாட்கள் என்னை அழைத்து செல்வதும், அங்கே திருப்பலி வைக்கும் பொழுது, ஏன்னா அமெரிக்காவில் நம்ம ஊரில் திருப்பலியெல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த பழக்க முறைகள் என்பது, அந்த ஒரு சில ஜெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு உற்சாகப்படுத்தி உதவி செய்தவர்கள். முதல் முறையாக போகிறதுனால அங்குள்ள கிளைமேட் ஒத்துக்கணும், சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது, நிறைய விஷயங்கள் இருப்பதனால அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக, ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அருட்தந்தையோடு ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன். என்னுடைய பேராசிரியரோடு தங்கியிருக்கும்போது நிறைய விஷயங்கள் குறித்து சிந்தித்தோம். மாதா தொலைக்காட்சியை பற்றி பேசினோம். அவர்களும் ரொம்ப பெருமையாக பேசி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டாங்க. அங்கே திருப்பலியெல்லாம் அருட்தந்தை வைக்கும் பொழுது அங்குள்ள மக்கள்கிட்டலாம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைத்தது. உண்மையிலே அவங்க ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. ஓ, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க ஃபாதரு, மாதா டிவி அப்படின்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்டியன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சேனல், நச்சரிய ஒளிபரப்புகிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப பெருமைப்பட்டார்கள். அதனால் அருட்தந்தைக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அருட்தந்தையின் பணி அங்கு சிறப்பாக இருக்க, அவருடைய பங்கு தலங்களில் இன்னும் சிறப்பாக பணியாற்ற அவருக்காகவும் நாம் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இன்னும் ஒரு சில அனுபவங்களை நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல் நம்முடைய
திருத்தந்தை அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 ஆவணங்கள் அதில் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேள்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், என்ன அதற்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் திருச்சபைக்கே உரித்தான கொடைகள் என்ற முறையிலே கத்தோலிக்க ஒற்றுமைக்கு தூண்டுதலாய் இருக்கின்றவை இவை. இதுதான் இன்றைக்கான இந்த கேள்வி. அதனால இதற்கான பதில் என்ன அப்படின்னு 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் தேடிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியின் இறுதியில் அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அன்பர்களை கூப்பிட்டு நம்ம நலம் விசாரிக்கலாம். சரிங்களா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலமா இருக்கும் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. மை நேம் இஸ் எல் பீட்டர் ராஜ் ஃபாதர். ஓகே. சித்ரா ஃபாதர். ஓகே. ஜோதி. அஸ்விதா ஃபாதர். குட். எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணா நகர். இங்க சென்னை அண்ணா நகரா? சென்னை அண்ணா நகர். எந்த சர்ச்? சர்ச் ஆலய பங்கு சென்ட் லூக் சர்ச்சா? சூப்பர் சூப்பர். அப்புறம் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்னன்னு தோணும்? காலை வணக்கம் ஃபாதர், மாலை வணக்கம் ஃபாதர். ஓ, மாதா டிவினா காலை வணக்கம் மாலை வணக்கமா? ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? காலையில தூங்கி எந்திச்சு மாதா சேனல் தான் பாப்பேன். கடவுளை பாக்குற மாதிரி. கடவுள் தரிசனம் பாப்பாங்க. தூங்கி எந்திச்சோடனே மாதா சேனல் தான் வைப்பேன். ஓகே, அதனால காலை வணக்கம். மாலை வணக்கத்துக்கு மாசு நடக்கும். இல்ல பிள்ளைங்க ஏதாவது விளையாடுவாங்கல்ல, அதை பார்ப்போம். ஓ, சரி சரி சரி. சோ மாதா டிவி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நானும் ஒரு நம்பரா இருக்கேன். மாதா டிவிக்காக நானும் என்னால முடிஞ்ச காணிக்கை கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய பிரபலமா இருக்கு. இதெல்லாம் ஃபாதருக்கு நல்லா வழி நடத்துறாங்க. இது இன்னும் மேலும் உயரணும். இன்னும் ஏழை எளிய பிள்ளைகள் வளரணும். இது மூலியம் எல்லா பேரண்ட்ஸுகளும் எல்லா பிள்ளைகளும் தெய்வ ஆன்மீகத்துல முன்னேறணும் ஒரு மகிழ்ச்சியை அடைகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க சகோதரி? சொல்லுங்க. மாதா சேனல் நம்ம நேரடியா கடவுளை பாக்குற மாதிரி மாதா சேனல் நம்ம எங்கேயும் போக முடியல. அது மாதாவை பார்த்து கோயிலுக்கு பார்த்து சந்தோஷம். பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. மாதா டிவி நீங்க பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஓகே, குட் குட். தங்க ஜோதி நீங்க சொல்லுங்க. மாதா பாட்டுலாம் கேட்பீங்களா? சரி சரி சரி, வெரி குட். மாதா டிவி பாக்குறதுனால நீங்க எல்லாம் என்ன கத்துக்கிறீங்க? சர்ச்சைக்கு போனோம். கிடைக்கிற நேரத்துல சர்ச்சைக்கு போனோம். பிள்ளைகளை ஒழுக்கமா வழி நடத்தணும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒவ்வொருத்தரும் நாங்க பேசிக்கிறோம். சரி, மாதா டிவிக்கு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் மாதா டிவியை பாருங்க, நிகழ்ச்சிகளை பாருங்க. எல்லாரும் ஒரு குடும்பம் தான். அதுல இருந்து ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கொடுக்குற நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்று அது மூலியமா நம்ம வழி நடந்து நம்முடைய ஆன்மீகத்துல கவனம் செலுத்தணும். சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. குணமான மகளை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். குணமான மகளை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் பாதம் செய்தாய். பொருள் கொண்ட சீமான் பாதம் செய்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
சூப்பர் சூப்பர். அழகா எல்லாம் ஒரு சேர சிறப்பா பாடுனீங்க. ஸோ வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்க, அவனையும் ரொம்ப கேட்டேன், நல்லா விசாரிச்சேன்னு சொல்லுங்க. சரிங்களா? அதனால உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பா ஜெபிச்சுக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான அருள் வளத்தையும் நலமான வாழ்வையும் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். God bless you. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, சொன்னீங்களா? நன்றி நன்றி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சென்னை அண்ணா நகர்ல இருந்து சகோதரர் பீட்ராஜ், சித்ரா குடும்பத்தினர் பங்கேற்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. மாறா தொலைக்காட்சினாலே காலை வணக்கம், மாலை வணக்கம், ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தைகளை சொல்லி ஆச்சரியப்படுத்துனாங்க. இந்த குடும்பத்துக்காக சிறப்பான வாழ்த்துக்களையும் நம்முடைய ஜபங்களையும் அவங்களுக்காக வச்சுக்குவோம். சரிங்களா? நன்றி நன்றி. அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். 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 நலமா? நீங்க நலமா? நல்லா ஃபாதர், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எனக்கு பேரு விஜயகுமார், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, பெங்களூர் எந்த சர்ச்? நீங்க உங்க பங்கு சர்ச் பேர் என்ன? அல்சூர் லூர்து மாதா சர்ச். ஓகே, மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆசீர்வாதமாக இருக்கு. ஆசீர்வாதமாக இருக்கு. ஆன்மீகத்துல வளர உறுதுணையா இருக்கு. சூப்பர் சூப்பர். எந்தெந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்னு நினைக்கிறீங்க? நற்கருணை ஆராதனை பார்ப்போம். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பார்ப்போம். ஓகே, கடவுள் வணக்கம் பார்ப்போம். சூப்பர். ஸோ அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கிறீங்க நீங்க? மெயினா அந்த நற்கருணை ஆராதனை அதெல்லாம் பார்க்கறதுனால அந்த பக்தியில என்ன ஆழமா வளர்றதுக்குள்ள இது கிடைக்குது. நெக்ஸ்ட் அந்த இது புனிதர்களோட அந்த இது அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் கேட்கறதுனால பக்தி இன்னும் ஆழமா பக்தியில ஆழமா வளர்றதுக்குள்ள கிடைக்கும். சூப்பர் சூப்பர். சகோதரி நீங்க சொல்லுங்க. கடவுளோட உறவு இன்னும் வலுப்பெற நமக்கு உறுதுணையா இருக்கிறது. நற்கருணை ஆராதனையில. ஓகே. சோ மாதா தொலைக்காட்சி வந்ததுனால மக்கள் மத்தியில ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குதா? என்னென்ன மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தோணுது? மாதா தொலைக்காட்சி வந்ததுனால ஃபாதர் அந்த இது நம்ம கடவுளோட வார்த்தை அதிகமா நம்ம கேக்குறோம் இல்லையா? அதனால நம்பிக்கை என்ன அதிகமா வருது. ஓகே. நம்பிக்கை அதிகமா வந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிகமா கிடைக்கும், மன அமைதி கிடைக்குது. ஓகே, நன்று. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க பார்க்கனால எங்களுக்கு கடவுளோட உறவு இன்னும் வலுப்பெறுது. ஆனா நமக்கு கவலைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம மாதா டிவி விளையாட்டு நமக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாற உறுதுணையா இருக்கிறது. அதே போல அவங்களும் இதே மாதிரி இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் மன அமைதி கிடைச்சும் அவங்களுக்கும் கஷ்டங்கள் எல்லாம் மாற உறுதுணையா இருக்கு. அதான் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னா மாதா டிவி பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை. ரொம்ப சிறப்பாக உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு உற்சாகமா இருந்துச்சு. அதனால வாழ்த்துக்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த சகோதர சகோதரி நிறைவாக ஆசிர்வதியும், நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாத்திரலும், இந்த குடும்பத்திலே அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதித்திரலும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. நன்றி. வாழ்த்துக்கள்.
நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். வணக்கம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே விஜயகுமார் சிந்து நம்ம பெங்களூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப ஒரு வெக்கப்பட்டு பேசினாங்கன்னு நினைக்கிறோம். நிறையா அனுபவங்களை பெற்றிருக்கிறாங்க. மாதா தொலைக்காட்சி ஆசீர்வாதமாக இருக்கிறது, நம்பிக்கையை ஊட்டுகிறது அப்படிங்கிற நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிச்சிடலாம். ஓகேங்களா? ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா? வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம். நீங்க நலமா? நீ சொல்லு. ஹாய் பாப்பா. ஹாய். நலமா? நீங்க நலமா? நான் நலம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. உங்களை 2 பேரையும் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு அருள் ஜோதி. பாப்பா பேரு நீ சொல்லு. உன் பேரு? என் பேர் அனன்யா. எங்க பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே, பாண்டிச்சேரி. உங்க சர்ச் நேம் என்ன? சர்ச் நேம் சொல்லுடா. The Lady of Assumption Church. வெரி குட், வெரி குட், சூப்பர், அருமை. உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி ரொம்ப பெஸ்ட் டிவி சேனல். Best அது எங்க TV. எல்லாருக்கும் ஒரு நல்ல, ஆமா, அது ஒரே வரியில சொல்லணும்னா ரொம்ப பெஸ்ட் சேனல் அதுதான் மாதா டிவி. அது சொல்லலாம். ஓகே, ஏன் பெஸ்ட் டிவின்னு சொல்றீங்க? என்ன அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க? அதுல நிறைய நாங்க காலையில மார்னிங் வந்து அந்த பாட்டு, அதுல குடும்ப ஜபம்லாம் இருக்கும்ல, எங்க அம்மா காலையில வச்சாங்கன்னா ஆஃப் பண்ணவே மாட்டேன். நாங்க வேலைக்கு வெளியில போனா கூட வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுதான் நாங்க இவெல்லாம் குழந்தையில இருந்தே அந்த ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து கூட அந்த ஆராதனை 3 மணிக்கு நடக்கும்ல, அந்த இதெல்லாம் பாட்டு ஃபாதர்ஸ்ல பாடுறாங்கல்ல, அது கூட சேர்ந்து நாங்கெல்லாம் பாடுவோம். பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் எங்க எல்லா ஃபேமிலியில எல்லாருக்குமே. ஓகே, நம்ம இவளே நல்லா சிங்கிங்ல ரொம்ப பாட்டுலாம் நம்ம எங்க சர்ச்ல எல்லாம் ஃபாதர்ட் எல்லாம் நிறைய 3 வயசுல இருந்தே பாட்டுலாம் நல்லா பாடுவா. சொல்லி கொடுத்து குடும்ப ஜபத்துல எல்லாம் அம்மா எல்லாம் அக்கா எல்லாம் உட்காந்து பாடுவாங்கல்ல, கேட்டு 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 ஒரு வாயில ஒரு வார்த்தை கூட ஒரு வேர்டிங் கூட வரதுக்கு முன்னாடியே அந்த மழையில ஊற்று தண்ணீரை பாடுவா. சூப்பர் சூப்பர். அப்ப நாங்க அப்படி எல்லாம் பாடி எப்படி பாடணும் அப்படின்னு கேட்டா ஊற்று தண்ணீரேன்னு ஒழுங்கா அந்த வேர்டு கூட வராது, ஆனா நல்லா பாடுவா அப்பவுமே. அப்புறம் அழகான கண்கள்லாம் பாடி ஃபாதர்ட்ட பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கேன். சோ மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கற்றுக்கிறதா நினைக்கிறீங்க? லேர்ன் பண்ணிக்கிறதா? மாதா டிவி பாக்குறதுனால நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். வயசான எங்க வீட்டுல முக்கியமா பெரியவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போக முடியாதுல்ல ஃபாதர், அது அவங்க எல்லாம் போக முடியாம பூசை பாக்குறது, காலையில இருந்து பூசை பாக்குறதுக்குலாம் எங்க மாதா டிவி ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. எங்களுக்குமே எல்லா நேரமே சர்ச் சிலதெல்லாம் போக முடியாது இந்த டைமிங்லாம், அதெல்லாம் மாதா டிவி மூலமா தான் நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, குழந்தைங்களுக்குமே நல்ல குழந்தைங்க நிகழ்ச்சியும் வந்திருக்குல்ல, இப்ப எங்களை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பிள்ளைங்களுக்காக நிறைய புதுசா தொடங்கிருக்கீங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாமே. குட். மாதா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் எல்லாம் பாருங்க, ஆராதனை எல்லாம் நல்ல எல்லாத்துலயும் கலந்து, அது டைம் இருக்கிற டைம் எல்லாம் அதுல பாக்கலாம். வேண்டாத சேனல் எல்லாம் பாக்குறதை விட மாதா டிவியை ஃபுல்லும் நம்ம பாக்குறதுனால நிறைய விஷயங்கள் அது நல்ல நல்ல ஒழுக்கம், பிள்ளைங்களுக்கு வேண்டிய நல்ல பக்தி, தேவ பக்தி எல்லாமே கத்துக் கொடுக்குறாங்க. நல்லா அதை பார்க்கலாம். வேற கண்டத்தை பாக்குறதுக்கு மாதா டிவி பார்க்கலாம் அப்படின்றத நான் நேரில் சொல்லுவேன். நான் வேற பார்த்து இது பண்றதுக்கு இது நல்லா நமக்கு மனசு அமைதி, நம்ம எல்லாத்தையும் கோவம் எரிச்சல் அதெல்லாம் குறைஞ்சி நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு நிறைய கத்துக் கொடுக்குது மாதா டிவி. சூப்பர். பாப்பா நீங்க சொல்லுங்க, மாதா டிவில நீங்க என்ன பார்த்திருக்கீங்க? நான் 3 மணிக்கு இரக்கத்தின் ஜெபம் எங்க ஆச்சி பார்க்கும்போது நான் கூட சேர்ந்து பார்ப்பேன். ஓகே, அது மட்டும் தான் பாப்பீங்களா? அப்பதான் ஸ்கூல்ல இருந்து வருவாள். கண்ணான கண்மணிகளேன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அதுல நீங்க பாட்டுலாம் பாடி அனுப்பிச்சிருக்கீங்களா? நீங்க மாசம் ஒரு தடவை ஏதாவது ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சு விடுங்க, ஓகேங்களா? நம்ம போடுவோம், ஓகேவா? ஏதாவது ஒரு பாட்டு பாடி கேளுங்க, பாடுவா. அடுத்து அதுதான் வரிசை அப்படியே வருவேன்ல நானு. அதே எப்படி பாப்பா ஒரு பெரிய சிங்கர்னு சொல்லிட்டீங்க, அவ பாடுறத நான் கேட்காம எப்படி இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்க முடியும்? என்ன பாப்பா அப்படித்தானே? அதனால நீ என்கிட்ட சண்டைக்கு வருவியா இல்லையா? நீனு அதே எப்படி நீனே சண்டைக்கு வருவில்ல? பாடுங்க, உங்க குரலை கேட்போம். எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்
என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்பிற்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய். இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய். எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்பிற்கு சான்றாக வாழ்வேனையா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். அழகு பாப்பா, சூப்பர், அற்புதம், அருமையா பாண்டீங்க. நல்ல குரல் வளம் இருக்கு உங்களுக்கு. நல்லா பயிற்சி எடுங்க, இன்னும் நிறைய பயிற்சி எடுங்க. நல்லா இன்னும் சிறப்பான பாடகரா வர நான் வாழ்த்துக்கிறேன். ஓகேங்களா? கட்டாயமா நீங்க நல்லா வாங்க. உங்களுக்கு கட்டாயமாக வாய்ப்புகள் மாறா தொலைக்காட்சியில் எதிர்காலத்தில் வழங்கப்படும். ஓகேங்களா? குட் குட் குட், நல்லா அருமை. நல்லா பாப்பா நல்லா ஊக்கப்படுத்தி இந்த டேலண்ட் நல்லா வளர்த்து விடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல, உங்களோட பேசுனதுல. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க. மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இவர்களை ஆசிர்வதியும், பாப்பாவை ஆசிர்வதியும், நல்ல எதிர்காலத்தை கொடுத்தரலும், இந்த குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்கி நல்ல குடும்பத்திற்கு வளர்ச்சியும் பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இவர்கள் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, நன்றி, பார்க்கலாம், பாய். ஓகே, குட். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பாண்டிச்சேரியிலேருந்து பாப்பா அனன்யா மற்றும் சகோதரி அருள் ஜோதி பேசினாங்க. ரொம்ப அழகாக மாதா தொலைக்காட்சியை பற்றி சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்ல அருமையாக மாதா தொலைக்காட்சியிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றிகள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். கடவுள் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன இறைவார்த்தை இன்று மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 மற்றும் 14, 15 மற்றும் 21 முதல் 23. இதுதான் இன்னைக்கு நம்ம திருப்பலியில வாசிக்க கேட்ட இறைவார்த்தை. ரொம்ப அருமையான கருத்துக்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூதாதையர் மரபை எடுத்து சொல்லி அதை கோட் பண்ணி காமிச்சு நல்ல ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறார். புரியுதுங்களா? இதுல ரொம்ப நிறைய ஆண்டவர் சொல்றார். எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான இறைவார்த்தை. அதுல மார்க் 7 இறை வார்த்தை 15 இதை கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும், ஒரு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. புரியுதுங்களா? இப்போ வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள், இல்லைங்களா? இது நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் வெளியில் வருது. வெளியில் சென்று பாதிப்புகளை ஏற்படுத்து. அதுதான் தீட்டுப்படுத்தக்கூடிய விதம்லாம் இருக்குது. அப்போது நல்ல வார்த்தைகளை பேசினோம்னா நன்மையான காரியங்களை செய்ய முடியும். தீய வார்த்தைகளை பேசினோம்னா தீமையானதான் நம்ம ஏற்படுத்த முடியும், இல்லைங்களா? அப்போ நன்மையா தீமையா எதை நம்ம கொடுக்குறோம், நம்மள்டேருந்து வெளியில் வருது, அதை குறித்து தான் ஆண்டவர் சிந்திக்க சொல்கிறார். சரிங்களா? அதனால இதை குறித்து இந்த இறைவார்த்தை ஆழமாக சிந்திப்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். அப்புறம்
இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, வத்திக்கான் சங்க ஏடுகள்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்டேன். சில பேர் சொன்னதாக ஃபார் கூட சொன்னாங்க, டேவிட் ஃபார் கூட சொன்னாங்க, என்னப்பா அந்த புஸ்தகம் என்னன்னே தெரியல, அதை பற்றி ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறது. இதுதான் அந்த வத்திக்கான் சங்க ஏடுகள், 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகள். புரியுதுங்களா? இதில் இருந்தால் நான் வந்து இந்த ஆவணங்கள்லேருந்து கேள்விகள் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால் வாங்கி வச்சுக்கங்க. இதுவும் ஒரு முக்கியமானது, நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டியது. இதில் வந்து எல்லா அந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் விவாதிக்கப்பட்ட எல்லா ஆவணங்களும் இதிலே பதிவாயிருக்கின்றன. தமிழ் தான் இருக்குது, தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய அருட்தந்தையர்கள் கடினமாக உழைத்து. அதனால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு கட்டாயமாக வாசிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அந்த யூபிலி ஆண்டிலே நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். அந்த 4 ஆவணங்களை குறித்து நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து தான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதற்கான அந்த பதிலை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என்ன கேள்வி கேட்டேன்? கிறிஸ்துவின் திருச்சபைக்கே உரித்தான கொடைகள் என்ற முறையிலே கத்தோலிக்க ஒற்றுமைக்கு தூண்டுதலாய் இருக்கின்றவை எவை? 2, பக்கம் 97 வாசித்தோம்னா தெரியும். 2, 1 தூய்மை நிலை, 2வது உண்மை. தூய்மை நிலையும் உண்மையும் தான் கிறிஸ்துவின் திருச்சபைக்கே உரித்தான கொடைகள் என்ற முறையிலே கத்தோலிக்க ஒற்றுமைக்கு தூண்டுதலாய் இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்போ தூய்மை நிலை உண்மை அப்படிங்கிறத குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது சரியாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சில பேர் எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பதிலை சொல்வதற்கு முன்பாகவே குறித்து கொண்டே வருகிறேன். அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு பரிசு கட்டாயமாக அனுப்பி வைக்கப்படும். சரிங்களா? அதனால் மாதா தொலைக்காட்சி நம்முடைய பெருமையாக இருக்கிறது. உலகமெங்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. மக்கள் பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆழமான விருப்பம், அன்பான வேண்டுகோள். சரிங்களா? சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா இது வந்து அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735-80-80-807 735-80-80807 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல விசாரிக்கிறேன். இன்னும் நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். நலமா? நீங்க நலமா?